வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். இது சுடிதார் மெட்டீரியல்ப்பா. இது 2 நைட்டியாக நான் தைச்சிட்டேன். எப்படி தைச்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த துண்டு புதுசாக வாங்கிட்டு வந்தால் அந்த நூலாக தொங்கிக்கிட்டு இருக்கிறத கட் பண்ணிட்டோம்னா மிஷினில் துவைக்கும் போது நல்லாயிருக்கும். அதனால் அதை ஓரம் அடித்து வச்சேன். இப்போ சுடிதார் மெட்டீரியல் உங்கள்கிட்ட காட்டினேன்ல, அதில் பாட்டத்தில் இந்த மாதிரி வயலட்டு கலர், இது வாடாமல்லிகைப்பூ கலரும்பாங்க. சுடிதாருக்கு பேண்ட்டு பீஸ் இருக்கும்ல, அதில் நான் நைட்டி தைச்சிட்டேப்பா. தைச்சதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணி பார்த்தேன், நம்ம இதை வீடியோவாக போடலாமா. ஏன்னா நிறைய பேர் சுடிதார் மெட்டீரியல் இருக்குக்கா, அதை கொடுத்து தைக்கிறத விட நான் ரெடிமேட்லேயே போட்டுக்கிருவேன் அப்படியே கிடக்கும்பாங்க. அதை பேசாமல் நைட்டியாக தைச்சி போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுனதை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு கட் பண்ணும்போது காட்டலான்னு பார்த்தேன். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் கட் பண்ணும்போது காட்டுறேன். ஈஸியாக எப்படி நைட்டி தைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு இந்த சுடிதார் மெட்டீரியலை தைக்கும்போது அடிக்கிற தடவை சுடிதார் தைக்கிறங்கிறது கூட வாயில் வந்துருச்சு. ஆனால் இது நைட்டிப்பா. அந்த கையில் கலர் வேறு மாதிரி இருக்கிறதுனால பாபினில் மட்டும் பச்சை கலர் போட்டு தைக்கிறேன். கையில் தானே தெரியாது நம்மளுக்கு தானே, இல்லாட்டி இதுக்கு ராமர் கலர் நூல் தான் போடணும். நம்ம துணி தானே பரவாயில்ல அப்படின்னு பாபினில் மட்டும் அந்த பச்சை கலர் நூல் போட்டேன். பெருசாக தெரியலை. இந்த மேலே வச்சுருக்குல்லப்பா, இந்த துணி சால்வை துணி. நம்ம சால் மேலே அந்த நைட்டிக்கு கொடுப்பாங்கள்ல, சாரி சுடிதாருக்கு கொடுப்பாங்கள்ல, அந்த சாலை துணியை டபுளாக போட்டு தைச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்குது. இந்த பாருங்கள், பேண்ட்டு துணி கீழே வச்சுட்டேன், சால் துணி எடுத்து மேலே போட்டாச்சு. இப்போ இது சுடிதாரில் மேலே டாப்பு துணி. அதை நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் நெக்கு சின்னதாக வச்சுக்கிட்டேன். இந்த யோகாலாம் பண்ணும்போது குனிஞ்சு பண்ணுறா, ரெண்டாவது வெளியில் போய் பெருக்கும்போது செய்யும்போதெல்லாம் இப்போ ரெடிமேடில் எப்போயும் நார்மலாக வச்சுருவாங்க, ஒரு கணக்கு 8 இன்ச்சு 6 இன்ச்சு அப்படின்னு. நம்ம தைக்கும்போது நம்ம இஷ்டத்துக்கு தைக்கலாம். அதனால் நான் வெட்டும்போது எனக்கு இந்த யோசனை வரல, அர்ஜெண்ட்டாக தைச்சேன். காட்டன் சுடிதார் தான் நம்மளுக்கு செட் ஆகும். பேசாமல் சுடிதார்னே வருதுப்பா வாயில், காட்டன் நைட்டி தான் செட் ஆகும். நம்ம என்ன பண்ணலான்னு எடுக்கலான்னு பார்த்தா அதை விட இப்படி தைச்சிடலாமேன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ தைச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குப்பா உண்மையிலேயே. ஏன்னா நல்ல காட்டன், எப்படி சொல்கிறதுன்னா வெயர்வையை இழுக்கும். அதுதான் நம்மளுக்கு இந்த சென்னையில் செட் ஆகும். அதனால் என்ன பண்ணிட்டேன், இப்படியே தைச்சிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எதுக்கு நம்ம போய் வெளியில் எடுக்கணும், அதை வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் நாலஞ்ச கதையா. நான் நைட்டு வியாபாரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க, டக்குன்னு கொடுத்துருவேன் விற்றா போதும்னு. 500 நைட்டிக்கு மேலே கடையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் வியாபாரம் பண்ணினேன். இப்போ நம்ம போய் அதை எடுக்காட்டினா இருக்கிறத வச்சு தைச்சி போடலான்னு ஐடியா பண்ணேன். உண்மையிலேயே இப்போ காட்டன் சுடிதார் என்கிட்ட ஒரு 50 தான் இருக்கும், எல்லாம் விற்றுருச்சு. அதில் ஒரு 4-5 எடுத்து நம்ம இப்படி தைச்சிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டேன். உண்மையிலேயே உங்ககிட்ட இப்படி இருந்தாலும் நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்தே தைக்கலாம். நான் முதல்ல 10ஆவதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நைட்டிக்கு 3 மீட்ரு வேணும், ஃப்ரீயாக இருக்கணும்ல. அதை 1.5 கூட தைக்கலாம், 2 மீட்டர்லேயும் தைக்கலாம். உடம்பு வாக பொறுத்து இருக்குது. இப்போ நம்மளுக்கெல்லாம் 3.5 எடுத்தால் அதே நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் இது 2 மீட்ரு 2.25 தான் இருக்கும், எப்படி பத்தும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இது பண்ணால் பெருசுப்பா. இப்போ முன்கழுத்து தைச்சிருக்கேன். அந்த பாருங்கள், ஒரு குக்கி தான் வைக்கிறேன். முன்கழுத்து பானைக்கு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு பானை பிடிக்கும், அதனால் பா வச்சுருக்கேன். அப்பானா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பானைக்குன்னா பிடிக்கும். இப்போ முன்பக்கமும் பின்பக்கமும் அதாவது ரெடி பண்ணிட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பூ டிசைன் பொம்மை டிசைன் ரொம்ப பார்த்து தைக்கணும் பாவாடை சட்டை தைக்கும்போது. இப்போ ஷோல்டரு ஜாயிண்ட் பண்ணுறேன், சரிங்களா. இந்த பூ டிசைனை பற்றி இப்போ ஏமா பேசுனீங்கன்னு பார்ப்பீங்க, அடுத்து நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டிருக்காங்க. வடபழனியில் ஒரு கடையில் துணியை மாற்றி தைச்சிட்டு பெரிய பிரச்சனையாகி போச்சு. எனக்கு வேறு துணி எடுத்து தைச்சி கொடுங்கன்ட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அவங்க நினச்ச மாதிரி துணி கிடைக்கலன்னா பிரச்சனை வந்துடும்ல. இப்போ நான் இதை முன்பக்கம் அதாவது மேல் பக்கம் ரெடி பண்ணிட்டேன். கையை இப்படி தான் வச்சு ஜாயின் பண்ணணும். எடுத்து பார்க்கும்போது அப்படி பார்த்துட்டேன். ஏன்னா இதை தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நான் போடலை, இப்படி தைச்சேன் அப்படின்னு தான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், தெளிவாகவே நான் போடுறேன். ஏன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. கடையில் போய் எடுக்கிற செலவு மிச்சம். துணி எடுத்தால் கூட நம்ம ஈஸியாக தைச்சிக்கிறலாம். இப்போ நான் நைட்டிக்கு பாக்கழுத்து வச்சுருக்கிறதுனால நேர் பீஸ் தான் வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி வெட்டிட்டு ஒரு சைடு நல்லா மடித்து அடிச்சிடணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாக்கழுத்தில் வைக்கலாம். இப்போ ரவுண்டு கழுத்து அப்படின்னா கிராஸ் பீஸ் போட்டுக்கிடலாம். பாக்கழுத்துக்கு நேர் பீஸ் தான் வெட்டுவேன். நிறைய பேருக்கு டெய்லருக்கு தெரியும். இருந்தாலும் இதை நான் தைச்சதை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன்.
அதே மாதிரி அந்த முனையில் ஒரு இடத்துல பிளிட் வச்சா போதும். எந்த இடத்துல அப்படியே மாதிரி வரும்ல, அந்த இடத்துல மட்டும் ஒரு பிளிட்டு வச்சா போதும். மிச்ச இடத்துல அப்படியே நேராக தைச்சிக்கிட்டு வந்தால் போதும். அந்த பிளிட்டு வைக்கிற இடத்துல கூட நம்ம இந்த ஜாக்கெட்டெல்லாம் தைச்சிட்டு குறுக்கு கட்டுவோம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி 2 தையலை போட்டுட்டோம்னா இந்த கழுத்து சீக்கிரம் கிழிஞ்சு போகாதுப்பா. இந்த வந்து என்ன ஆகும்னா, கொஞ்சம் டைட்டாக போட்டாலோ இல்லை துவைக்கும் போதோ ஏதோ ஒன்று டக்குன்னு பிடிச்சி இழுத்தாலோ அது கிழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் 2 தையல் அப்படி போட்டு போடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி போட்டோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு அந்த இடத்துல தையலும் விடாது, கிழிஞ்சு போகாது. இதை நான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் அப்படித்தான் பண்ணுவீங்கன்னு தெரியும். டெய்லர்களுக்கு தெரியும், புதுசாக தைக்கிறவங்களுக்கு அது தெரியாது. என்னடா கழுத்து வச்சாவே சீக்கிரம் கிழியுது அப்படின்னு நினப்பாங்க. இந்த அர்க்கத்து பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி அர்க்கத்து பண்ணிக்கிறணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்து உட்காரும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நெக்கு தைச்சிட்டேன். இதில் என்ன எனக்கு கவலைன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரெலாம் விற்றுட்டேப்பா. ஏன்னா எனக்கு இந்த மஞ்சள், ஆரஞ்சு கலரு, சிகப்பு, ரோஸ் கலரு இப்படி பிடிக்கும். அந்த மாதிரி கலரெல்லாம் விற்றுட்டேன். முதல்ல இந்த ஐடியா இல்லை எனக்கு. இப்போ கையை ஜாயின் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இது இது என்னடா கண்ணா பின்னான்னு இருக்குது, ஒன்றுமே புரியலை அம்மா தைக்கிறதுன்னு தோணும். நான் எடுத்த நைட்டியை வச்சுதான் இந்த நைட்டியை தைக்கிறேன். நான் அளவெடுக்கும்போது செய்யும்போதெல்லாம் எனக்கு தோணலை போடணும், அதாவது வீடியோ போடணும்னு. இனிமேல் உங்களுக்கு இதை ஒரு வீடியோவை போடுறேன். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 3 மெத்தட் இருக்குப்பா, ஈஸியாக நைட்டி தைக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ மேல் பக்கம் தைச்சாச்சு, கையும் வச்சாச்சு. இதை நம்ம உடம்புல ஜாயின் பண்ணணும். அந்த டிசைன் கரெக்டாக பார்க்கணுன்னு சொன்னேன்ல, இது ஜாயின் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் அந்த விரல் வச்சு காட்டினேன் உங்களுக்கு. கோடு கோடாக இருக்கிறதுனால தெரியல. இப்போ மரம் டிசைன் இருக்குல்ல, கீழே வேறு மேலே பூவெல்லாம் இருக்குல்ல, மரம் மேலே பார்த்து தானே வளரும், அது மாதிரி வச்சு தைக்கணும். ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, தலைகளாக வச்சு தைச்சிட்டாங்க. பெரிய சண்டையாக வந்துருச்சு. அப்போ தான் நான் அதிலேருந்து உஷாரானேன். இந்த பொம்மையெல்லாம் வந்தால் நிற்கிற மாதிரி இருக்கும், கீழே தலையும் மேலே கால் இருக்கிற மாதிரி சில பேர் தைச்சி விட்ருவாங்க. அதுக்காக சொல்ல வந்தேன். இப்போ முன்னாடி பிளீட்டு கொஞ்சம் நிறையாவே வச்சுருவோம். நம்ம தைக்கிறது நம்மளுக்கு தேவையான பிளீட்டு வைக்கலாம். அதே மாதிரி முன்னாடி பிளீட்டு அதிகமாக வச்சுட்டு பேக் சைடு கம்மி பண்ணிக்கிறலாம். இப்போ எனக்கு நல்லா ஃப்ரீயாக வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன், முன்னாடியும் பின்னாடியுமே நிறைய பிளீட் வச்சுட்டேப்பா. இந்த பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி முன்னாடி பின்னாடியும் அந்த மரம் மாதிரி இருக்கிறது மேலே பார்த்து வரணும். அதுக்காக உங்களுக்கு திரும்ப சொன்னேன். இந்த நைட்டி அளவு தான்ப்பா எடுத்தேன். இதில் எலாஸ்டிக் இருக்குது, நான் கொக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ விரல் வச்சு காட்டுறேன்ல, இதுதான் அக்கல் பகுதி. குறுக்கு கட்டுற மாதிரி 2 தையல் போட்டோம்னா பிரியாது. இப்போ 2 நைட்டி ரெடி ஆயிடுச்சு. அதாவது ஒரு செட்டு சுடிதாரில் 2 நைட்டி தைச்சாச்சுப்பா. உண்மையிலேயே நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா தானே இருக்குது. இதுக்கப்புறம் என்னத்துக்கு போய் கடையில் போய் வாங்குவானே, இந்த ஒரு கொக்கி வச்சுருக்கேன், நல்லாயிருக்கு. ஏன்னா கழுத்து அகலமாக இருக்குது, ரொம்ப இறக்கம் இல்லாமல் வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இந்த பாருங்கள், பின்னாடியும் நல்ல ப்ளீட் வச்சுருக்கேன், நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இது பேண்ட்டு துணி, உடம்பு ஃபுல்லாக அப்படியே ப்ளைனாக இருக்கும், மேலே மட்டும் அந்த டிசைன் வச்ச மாதிரி இருக்கும். வீட்டில் தானே இப்போ போட போகிறோம், எங்களுக்கு நீங்கள் வெட்டுறது செய்கிறதெல்லாம் கொஞ்சம் போடுங்கம்மா, தெளிவாக தெரியலை அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா இன்னும் ஒரு 4 நைட்டி தைக்கலாம்னு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.